அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உலக நாடுகள், இந்தியா பாகிஸ்தான் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் அனைத்துமே ரொம்ப தீவிரமாக தங்களுடைய பார்வைகளை செலுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் விஷயந்தான். ரெண்டு நாட்டுக்குள்ளே போர் தீவிரமாக எப்போ தொடங்கும் அப்படிங்கிறது தான் உலக நாடுகள் எல்லாமே இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 days முன்னாடி பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மேலே பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகளால் தாக்குதல் நடத்தப்பட்டு கொல்லப்பட்ட 26 பேர்கள். அவ்வளோ பேரும் பார்த்திங்கன்னா இந்திய சுற்றுலா பயணிகள். அதில் ஒருத்தர் காஷ்மீரை சேர்ந்த குதிரை ஓட்டி முஸ்லீம் ஒருத்தர். இந்த விஷயந்தான் பார்த்திங்கன்னா, அதாவது ஏற்கனவே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இந்த எல்லை பிரச்சனை, காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு, காஷ்மீர் பிரச்சனை, இந்த நிறைய பிரச்சனைகளில் காஷ்மீர்னால் இந்த பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது பல வருஷங்களாக. இதில் பார்த்திங்கன்னா எப்போவுமே அடிக்கடி கார்கில் போராகட்டும், அதுக்கு முன்னாடி 71 நடந்த போராகட்டும், இந்தியா தான் ஜெயிச்சிருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்னால பாகிஸ்தானுக்கும் நமக்கும் சண்டை வரும். கடைசியில் பாகிஸ்தான் தோற்றுரும். இந்த மாதிரி பிரச்சனைகளால் அடிக்கடி அதாவது போர்கள் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்துகிட்ருக்கு. இப்போவும் பார்த்திங்கன்னா போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆனால் ரொம்ப தீவிரமாக இல்லை. இந்த போருக்கு உடனடி காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பகல்காம் இதுதான், தாக்குதல் தான். பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதல் தான். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், இந்த ரெண்டு வேர்ல்டு வாருடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே நடந்த பிரச்சனை, அதுக்கு நடந்த ஒரு உடனடி காரணம், இதுதான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வேர்ல்டு வாராகவே மாறியிருக்கும். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஆகட்டும், செகண்ட் வேர்ல்டு வார் ஆகட்டும், ரெண்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு நாட்டுக்குள்ளே நடந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா, இந்த டீமில் இந்த நாட்டுக்கு சப்போர்ட்டாக ஒரு பெரிய நிறைய கண்ட்ரிகளும், ஆப்போசிட் கண்ட்ரிக்கு ஆதரவாக பார்த்திங்கன்னா இன்னொரு டீமும் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி கடைசியில் அது பார்த்திங்கன்னா பெரிய வேர்ல்டு வாராகவே மாறிடும். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த உக்ரைன் ரஷ்யா போர், இது வேர்ல்டு வாராக மாறுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை. அதே மாதிரி ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த சண்டைகள் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வாராக மாறுமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கும் போது அதெல்லாம் இதாகலை. ஆனால் இப்போது நடக்கிற விஷயங்களை பார்த்தா இது வேர்ல்டு வாராக மாறிடுமோ அப்படிங்கிற அளவுக்கு உலக நாடுகள் எல்லாமே அச்சப்படுற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் பெருசாக இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரிவினை, சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பிரிவினை நடந்த பிறகு பார்த்திங்கன்னா மத அடிப்படையில் பாகிஸ்தான் பெரும்பான்மையான முஸ்லீம்கள், பாகிஸ்தானுக்கும் பெரும்பான்மையான இந்துக்களும் அதில் முஸ்லீம்களும் பார்த்திங்கன்னா இந்தியா அப்படிங்கிற கண்ட்ரியில் நம்ம செட்டில் ஆகிட்டாங்க. இந்தியா அதுக்கப்புறம் வளர்ச்சி பாதையை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து நாட்டை எப்படி வளப்படுத்துறது, எப்படி நாட்டை முன்னேற்றுறது, மற்ற நாடுகளுக்கு போட்டியாக எப்படி நம்ம நாடு வளர்கிறதுங்கிறத பற்றியே சிந்தித்து நம்ம அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா அப்படியே திட்டங்களை போட்டு என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து இன்றைக்கி ஒரு லெவலுக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உலகத்திலேயே 5வது பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறியிருக்கு. உலக அந்த இப்போ எக்கனாமிக் இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா இது 2 நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஆய்வறிக்கை மூலமாக சொல்லியிருக்காங்க. அப்படி இந்தியா பார்த்திங்கன்னா வளர்ச்சி பாதையை நோக்கி திட்டங்களை போட்டு நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா, இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குறுகிய எண்ணம், அதாவது குறுக்கு புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. குறுக்கு புத்தியை வச்சு எப்படி அடுத்தவன் வீட்டை ஆட்டை போடலாம், அடுத்தவன் பொருளை எப்படி ஆட்டையை போடலாம்,
அப்படிங்கிற மாதிரியே சிந்திச்சு பார்த்திங்கன்னா பல வருஷங்களை அவங்க வந்து கிட்டத்தட்ட 50-60 வருஷங்களுக்கு மேலே வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படி தான் வந்து காஷ்மீரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்டையை போட்டிருக்காங்க. இப்போது அதுக்கு சந்தர்ப்பம் வந்திருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து ரொம்ப அதெல்லாம் படுபாதாளத்தில் இருக்குது. அங்கே இருக்கிற பல பேர் வந்து 1 கோடி மக்கள், மொத்தமே 24 கோடி என்னமோ அங்கே மக்கள் தொகை. அதில் 1 கோடி பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சோத்துக்கே கஷ்டம். ஒருவேளை சோத்துக்கே அவங்களுக்கு வழி இல்லை. பல நாடுகளில் கடன் வாங்கியிருக்கு. எக்கச்சக்கமான $1,00,000 வந்து கடனில் இருக்குது. சீனாக்காரன் வந்து ஏற்கனவே நிறைய கடன் கொடுத்துட்டு எப்போ எழுதி தருவேங்கிற கேட்குற மாதிரிக்கு நிலைமை போய்கிட்டு இருக்குது பாகிஸ்தானில். இந்த நேரத்தில் பகல்காமில் தீவிரவாதிகளை வச்சு தாக்குதல் நடத்தி சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தையும் இந்தியாவால் வச்சு ரத்து பண்ண வச்சு தண்ணிக்கு இப்போது வந்து கஷ்டம் அவங்களுக்கு. இந்த சிந்து நதி நீரை தான் வந்து பாகிஸ்தானுடைய 80% மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு 80% வந்து இந்த சிந்து நதி நீர் தான் வந்து உதவி பண்ணுது. அப்படி இருக்கும்போது அந்த தண்ணி இல்லை அப்படின்னா பாகிஸ்தான் பாலைவனமாயிரும். அதனால தான் வந்து இப்போ என்னடன்னா அவங்க வந்து நாங்கள் வந்து நியூக் வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒருத்தர் வந்து பாகிஸ்தான் அமைச்சர் வந்து ஒருத்தர் மிரட்டல் வச்சுருக்காரு. 130 அணு ஆயுதங்களை இந்தியாவோட பல பகுதிகளை நாங்கள் நோக்கி ரகசிய இடங்களில் செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் இப்போது சமீபத்திய, அதாவது லேட்டஸ்ட் நியூஸ். இது உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்குது. பாகிஸ்தான் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து யூஸ் பண்ண மாதிரியான ஒரு இது வந்தது, சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா முதல்ல இந்தியா அடுத்த தாக்குதல் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்கிற நாடே வந்து இல்லாமல் ஆகிடும். பேசும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு பேசணும். பாகிஸ்தானியர்கள் வந்து அந்த இது கிடையாது, எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அவங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் உலக நாடுகளில் அமெரிக்காவிலேருந்து சைனாலேருந்து எல்லா நாடுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக கடன் வாங்கி நாட்டு மக்களை பிச்சைக்காரங்களை ஆக்கிட்டாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு படத்தில் வந்து கவுண்டமணி செந்தில் வந்து பார்த்து கேட்பார், உனக்கு எதுக்கு இந்த இது, நீ வாங்குகிற 5-10 பிச்சைக்கு உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படிம்பார். அது மாதிரி நாட்டை வளர்ச்சி பாதை நோக்கி பண்ணுறதுக்கு என்னென்ன திட்டங்கள் உண்டுமோ அதை பண்ணுறதை விட்டு பக்கத்து நாட்டை சீண்டுறது, அவங்களோட இடங்களை ஆட்டே போடுறது, இந்த மாதிரி குறுகிய புத்தி மூலமாக வளரணும்னு நினச்ச பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய இராணுவ அமைச்சரே வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு ஒரு லண்டன் நியூஸ் சேனலுக்கு. 40 வருஷமாக நாங்கள் வந்து பல மேலை நாடுகளுக்காக பயங்கரவாதிகளை வளர்த்து விட்டு அவங்களுக்காக இந்த மாதிரி பண்ணதுனால தான் எங்கள் நாடு வந்து இந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து வாக்குமூலமே கொடுத்துட்டார். இது உலக நாடுகளில் பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொன்னது அதிர்ச்சி கிடையாது, அப்போ உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. இதைத்தான் பாகிஸ்தான் பண்ணிகிட்ருக்குங்கிறது வந்து வெட்ட வெளிச்சமாகி போச்சு. இப்போது இந்தியா அடிக்கடி வந்து ஐநா சபைகளையும் சரி உலக நாடுகள் மத்தியிலையும் சரி எல்லா மாநாட்டுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லும் போதெல்லாம் வந்து அவங்க மறுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்களே வாக்குமூலம் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போது இந்த போர் ரொம்ப தீவிரமாச்சு அப்படின்னா இது அடுத்த வேர்ல்டு வாராக மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு வார், அதாவது வாருங்கிறதே வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று தான். ஆனால் பாகிஸ்தான் அடிக்கடி இந்தியாவை இந்த மாதிரி சீண்டிக்கிட்டே இருந்ததுன்னா இந்தியா வந்து கோழை இல்லை அப்படின்னு காட்டணும். அதுக்கு சில கத்தியின்றி இரத்தமின்றி அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சில அதிரடி நடவடிக்கைகளை இந்தியா எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பாகிஸ்தான் நம்மளை தள்ளியிருக்கு. ஆனால் உடனே வந்து நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம், நாங்கள் வந்து சிந்து நதி நீரை மீட்டெடுக்கிறதுக்கு எந்த லெவலுக்கும் இறங்குவோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கும்போது பாகிஸ்தான் வந்து இந்தியாவை மிரட்டல, அது வந்து பாகிஸ்தான் தன்னையே தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமான அறிக்கை அது. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து உலக வரைபடத்திலேயே பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு நாடு மறைந்து போவதற்கு என்ன பண்ணணுமோ
அதைத்தான் வந்து அவங்க இப்போ முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் சொல்கிறேன், போர் வந்து தவிர்க்கப்படக்கூடிய ஒன்று தான்.